சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நம்ம எவ்வளவு கேட்டுட்டு இருக்கிறோம், எவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம். எதுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு? தமிழ்நாட்டில் என்ன சாதி எந்த நிலையில் இருக்கிறது, அவங்களை எப்படி மேம்படுத்தலாம், எப்படி முன்னேற்றலாம் என்று கணக்கெடுப்பு நடத்தினால்தான் தெரியும். தெரிய போறது இல்ல, குத்துமதிப்பா ஏதோ நடந்துட்டு இருக்குது. இப்ப கணக்கெடுப்பு வெள்ளக்காரன் 1931 எடுத்த கணக்கெடுப்பு வச்சுதான் இன்னைக்கு வேலை கொடுக்கறான், படிப்பு கொடுக்கறான். இப்ப புதுசா கணக்கெடுப்பு நடத்தினா அது துல்லியமா இருக்கும், மைக்ரோ லெவல் டேட்டா, சயின்டிபிக் டேட்டா கிடைக்கும். தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயத்திற்கும் கணக்கெடுப்பு நடத்தினா அதுல யாருக்கு இல்ல, யாருக்கு அதிகமா வாங்குறான், யாருக்கு சரியான முறையில் கிடைக்கலன்னு கண்டுபிடிச்சா அதை நிவர்த்தி செய்யலாம். இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் சமூக நீதி. இது வன்னியர் சமுதாயத்து மட்டுமில்ல, பட்டியலின சமுதாயத்திற்கும் அதிகமா பாதிப்பு யாருன்னா பட்டியலின சமுதாயத்திற்கும். கணக்கெடுப்பு நடத்தினா அதிகமா பயன்படுவது பட்டியலின சமுதாயம். ஆனா எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டான்னு கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்களே, ஒரு 4 மாசம் பொறுத்துங்க. நம்ம ஆட்சியில நிச்சயமா சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், சமூக நீதி நிலைநாட்டப்படும். அனைத்து சமுதாயங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாயங்கள் முன்னேற்றுவதற்காக திட்டங்களை எங்களால் கொடுக்க முடியும். இதுதான் சமூக நீதி. ஆனால் சமூக நீதி மட்டும் மேடையிலே பேசுகின்ற திமுக மக்கள் நிச்சயமாக இதை மன்னிக்க மாட்டார். ஸ்டாலின் அவர்கள் பல துரோகங்கள் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார், பல துரோகங்கள். இந்த சாராய கடை திறந்தது மட்டும் இல்ல, இந்த கஞ்சா இந்த போதைப் பொருட்கள் கொடுத்தது மட்டும் கிடையாது. வன்னியர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தோம், இடஒதுக்கீடு வழங்காது, அது மட்டும் கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு சாதாரண பஞ்சாயத்து தலைவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்ய சொல்லிக் கொண்டிருந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மறுக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் அடுத்தடுத்ததாக பல துரோகங்கள் தமிழக மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார். திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு சின்ன புதிய நீர் பாசன திட்டம் கூட அறிவிக்கல, ஒரு திட்டம் கூட அறிவிக்கல. கர்நாடகாவில் போன மாசம் ஒரே திட்டம், அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம், ஒரு திட்டத்திற்கு 70,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. 70,000 கோடி. இங்க இந்த சோழர் அரியலூர் பெரம்பலூர் பாசன திட்டம் 2,500 கோடி இருந்ததுன்னா இந்த என் தம்பிகளோ தங்கைகளோ இந்த பகுதியை விட்டு எங்கேயும் வெளியில போவே வேண்டாயா, இங்கேயே இருக்கலாம், இங்கேயே சந்தோஷமா மகிழ்ச்சியோட இருக்கலாம், எந்த கஷ்டமும் இருக்காது. இப்படி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மறுக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, எவ்வளவு பெரிய ஏரி வச்சு வெட்டி இருக்காங்க அந்த சோழர்கள் காலத்துல. செம்பியம்மா ஏரி, இந்த பகுதியில பெரிய ஏரி செம்பியம்மாதேவி ஏரி, 1530 ஏக்கர் ஏரி, எவ்வளவு பெரிய ஏரி அது. அடுத்தது கரிவெட்டி ஏரி, அரியலூர் பக்கத்தில் இருக்கு, 1200 ஏக்கர் பரப்பளவுள்ள. சுக்கிரன் ஏரி 1100 ஏக்கர். காலையில நான் போய் பார்த்தது சித்தமல்லி ஏரி 900 ஏக்கர். அதன் பிறகு சோழகங்கம் ஏரி, என்ன ஏரி, பொன்னேரி. அது ஒரு காலத்துல சோழர்கள் வெட்டின காலத்துல 27 கிலோமீட்டர், இந்த கடைசியில இந்த கடைசி 27 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் அகலம், 27 கிலோமீட்டர் நீளம், 16 மைல் நீளம், 27 கிலோமீட்டர். இன்னைக்கு 5 கிலோமீட்டர் தான் மிச்சம் இருக்கு. இந்த ஏரியில அங்க கொள்ளிடத்துல பக்கத்துல போற தண்ணி ஒரு எல்லையில, தெற்கு எல்லையில கொள்ளிடம் போகுது, வடக்கு எல்லையில வெள்ளாறு போகுது. வெள்ளாறுல எப்பயாவது சீசன்ல தண்ணி வரும், கொள்ளிடத்திலயா நிறைய தண்ணி போயிட்டு இருக்கு. இது 2 ஆத்துல இருக்க தண்ணியை எடுத்து வந்து இந்த ஏரியில் நிரப்புறதுக்கு உங்களுக்கு என்னையா பிரச்சனை? ஏயா செய்ய மாட்டீங்க? இது கூட உங்களுக்கு என்னையா திட்டம் இருக்குது? இதுக்கு ஏயா பணத்தை போட மாட்டீங்க? கோரிக்கை வச்சியும் இதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? சும்மா தினம் ஒரு விளம்பரம் படுத்திக்கிட்டு உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டாலின் மகிழ்ச்சியா இருக்கிறாரா, நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா, என்னென்னமோ கன்றாவி திட்டங்கள்லாம் தினம் தினம் அறிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் 4 மாசம் அவ்வளவுதான், பல்ல கடிச்சிட்டு இருங்க. 4 மாசம் தூக்கி போட்டு நம்ம ஆட்சி வரும். அவ்வளவு எல்லாம் இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றி இவங்களெல்லாம் பிள்ளைகளை படிக்க வச்சு விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், பெண்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும்,
நிறைய புள்ள பிடிக்கிறவங்க இருக்கானுங்க, நிறைய மனித மிருகங்கள் இருக்கிறாங்க. மனித மிருகங்கள்லாம் யாரு? சாராயத்தை குடிச்சு கஞ்சா அடிச்சுக்கிட்டு போதைப் பொருட்கள் பயன்படுத்தி இந்த 4 வயசு குழந்தை, 8 வயசு 10 வயசு குழந்தைகள்லாம் கடத்திட்டு போய் என்னென்னமோ பண்ணிட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கிற மனித மிருகங்கள் இந்த திமுக ஆட்சியில் தான் அதிகமா இருக்கு. அதனால இதையெல்லாம் நாம் அப்புறப்படுத்துவோம். இந்த கழிவுகள்லாம் அப்புறப்படுத்துவோம். என்ன கழிவு? திமுக என்ற கழிவுகள்லாம் அப்புறப்படுத்துவோம். ஆழத்தகுதி இல்லாதவர்கள் அப்புறப்படுத்தி நம்ம நல்ல ஒரு ஆட்சியை நாம் அமைப்போம். அதற்கு தயாராகுங்களே என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், தயாராகுங்கள். இந்த ஒரு புத்தகம் நான் போட்டேன் போன மாசம், விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம். ஏன்னா அடிக்கடி முதலமைச்சர் சொல்றாரு விடியல் ஆட்சின்னு கேள்வி கேட்டு, விடியல் எங்கேன்னு அவர் கேள்வி கேட்டு புத்தகம் போட்டிருக்கேன். இந்த புத்தகத்துல நீங்க எல்லாம் படிங்க, ஆன்லைன்ல இருக்கு விடியல் எங்கேன்னு. இதுல என்னன்னா, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். 505 வாக்குறுதிகள். அதில் வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் முழுமையாக. ஆனா கேட்டா, நாங்க முதலமைச்சர் ஒரு நாள் சொல்றாரு, நாங்க 99% முடிச்சிட்டோம். சொன்னதே 99%. இன்னொரு நாள் அவருக்கு தெரியாம 92 சொல்றார், ஒரு நாள் 97 சொல்றார், இன்னொரு அமைச்சர் 82 சொல்றார், ஒரு அமைச்சர் 87 சொல்றார். மாத்தி அதனால ஒரு புத்தகமே போட்டுவிட்டேன். இதுல எவ்வளவு தெரியுமா? 505 வாக்குறுதியில வெறும் 66 தான் நிறைவேற்றிருக்கிறார்கள் முழுமையாக. அந்த 66 எத்தனை விழுக்காடுனா வெறும் 13 விழுக்காடு, 13% தான். 505ல 66 வெறும் 13%, 13% தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா பேசுறது 99 விழுக்காடு நாங்க நிறைவேற்றிட்டு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த புத்தகத்துல எல்லாமே இருக்கு. 13%னா ஒரு எக்ஸாம்ல பாஸ் மார்க் எவ்வளவு? குறைஞ்சு ஜஸ்ட் பாஸ்னா 35. இவங்க திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறாங்க? வெறும் 13 தான் எடுத்திருக்கிறாங்க. 13னா என்ன ஆகும்? ஃபெயில் ஆயிடும். திமுக ஃபெயில் ஆயிடுச்சா இல்லையா? ஃபெயிலான கட்சி ஆட்சிக்கு வரலாமா மறுபடியும்? வரக்கூடாதுயா, வர விடக்கூடாது. ஃபெயில் ஆயிடுச்சு, உனக்கு தகுதி இல்லை, நீ வீட்டுக்கு போ, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். மறுபடியும் ஏமாத்துவாங்க, வந்து பண மூட்டை எடுத்துட்டு வந்து ஏமாத்துவாங்க. அதெல்லாம் நீங்க ஏமாறாதீங்க. தமிழக மக்களே ஏமாறாதீர்கள். இங்க நான் வந்தது உங்ககிட்ட ஓட்டு கேட்க வரல, உங்ககிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒரு புரட்சி நடக்கணும், அமைதி புரட்சி. நீங்க எல்லோரும் என் தம்பிகள், என் தங்கைகள், என் தாய்மார்கள், என் சகோதரிகள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், வணிக பெருமக்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், மீனவர்கள், மாணவர்கள் போன்ற அனைத்து சமுதாய மக்களும், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும், அனைத்து மொழியை சார்ந்தவர்களும், அத்துணை பேரும் நீங்கள் விழித்துக் கொண்டு ஒரு அமைதியான புரட்சியை நடத்துங்கள். இந்த திமுக என்ற திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள். திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துங்கள். இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணுங்க. ஒன்னே இந்த முடிவு எடுக்கணும். இன்னைக்கு என்ன முடிவுனா, வருகின்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை இன்னைக்கு எடுங்க. யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது, வரவே கூடாது. அந்த முடிவை இன்னைக்கு எடுங்க. யார் வரணும்னு நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் நிச்சயமாக இந்த நல்ல முடிவை நீங்கள் எல்லோரும் எடுக்க வேண்டும் என்று இங்கே அன்போடு, பாசத்தோடு, எல்லாவற்றுக்கும் மேல் உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்ககிட்ட தான் என்னால உரிமையா கேட்க முடியும். என் தம்பிங்கிட்ட, என் தங்கிட்ட தான் நான் உரிமையா கேட்க முடியும். உங்ககிட்ட நான் அந்த உரிமை உங்ககிட்ட எனக்கு இருக்கு, என்கிட்ட உங்களுக்கு இருக்கு. அதான் நான் சொன்னேன், நான் கொடுத்து வச்சுவேன். எனக்கு இவ்வளவு வேற யாருக்கும் இவ்வளவு தம்பிகளும் தங்கைகளும் கிடையாது. அந்த வகையில நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். அந்த வகையில நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த கொடுங்கோல், இந்த ஊழல் திமுக ஆட்சியை, சாராய திமுக ஆட்சியை, கஞ்சா திமுக ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான திமுக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, அரசு ஊழியர்களை ஏமாற்றிய திமுக ஆட்சி, வணிகர்களை ஏமாற்றிய திமுக ஆட்சி, மாணவர்களை ஏமாற்றிய திமுக ஆட்சி, கொள்ளடித்துக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை அகற்றுவோம். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம். நன்றி.